அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் தியானித்த அதே இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த நாளிலும் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பாவமே செய்யாமல் நாம் பரிசுத்தமாக வாழும் போது கடவுள் நம்மை ஏன் தண்டிக்கிறார் என்பதை குறித்து நாம் நேற்றைய தினம் இறை வார்த்தைகளை தியானித்தோம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை, துன்பங்களை அனுமதித்து நம்மை தண்டிக்கிறார் என்பதை குறித்து இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நம்முடைய பாவத்திற்காக நாம் தண்டிக்கப்பட மாட்டோம் என்ற ஒரு போதனை மக்களிடையே போதிக்கப்பட்டு வருகிறது. அது தவறான போதனை என்பதை இறை வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பெத்சைதா குளத்திலே 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து இவ்வாறு சொல்லுவார், இதோ பாரும், நீர் நலம் அடைந்து உள்ளீர், இதைவிட கேடானது உன் வாழ்வில் நிகழாது இருக்க இனி பாவம் செய்யாதே என்று இயேசு அந்த மனிதரை பார்த்து சொல்வதாக புனித யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தை சொல்லுகிறது. இந்த இறை வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன? இதோ பாரும், 38 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுகளை, துன்பங்களை சந்தித்தாய். ஆனால் கடவுள் கிருபையால் இன்று நீ நலம் பெற்றுள்ளாய். இனியும் நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் 38 ஆண்டுகள் நீ அனுபவித்த பாடுகளை விட இன்னும் அதிகமான பாடுகளை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ் என்றுதான் ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 இறை வார்த்தைகளில் கடவுள் பாவம் செய்த மனிதர்களை ஏன் தண்டித்து திருத்துகிறார் என்று அங்கு தெளிவாக சொல்லுவார். கடவுள் தன் சொந்த பிள்ளைகளை தண்டித்து திருத்துகிறார். கடவுள் தான் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை தண்டித்து திருத்துகிறார் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் இறை வார்த்தையில் சொல்லும் புனித பவுல் கடவுள் நம்மை ஏன் தண்டித்து திருத்துகிறார் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10, 11 இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார். விண்ணக ராஜ்யத்தில் அவருடைய தூய்மையில் நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்மை தண்டித்து திருத்துகிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்மை தண்டித்து திருத்துவது இந்த உலகத்தில் நமக்கு துயரத்தை தரக்கூடியதாக தோன்றும். ஆனால் தண்டிக்கப்பட்ட நாம் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தில் அமைதியான, நேர்மையான வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்று புனித பவுல் அங்கு அழகாக சொல்லுகிறார். நாம் அனைவருமே அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக பாவம் செய்த நம்மை அவர் தண்டிக்கிறார். துன்பத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக நம்மை தண்டித்து திருத்தி அவருடைய மாட்சிமையில் பங்கு பெறும்படி கடவுள் செய்கிறார் என்று புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவறான போதனைகளை விட்டு விலகி சரியான போதனைகளை பற்றி கொண்டு வாழ்வோம். பாவம் செய்வதை விட்டு விலகி இந்த உலகில் பரிசுத்தமான, நேர்மையான, தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீர். உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். பாவம் செய்கிற மனிதர்களை நீர் தண்டித்து திருத்துவது அவர்களும் உம்முடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லி, பாவம் செய்கிற மனிதர்கள் துன்பத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக தண்டிக்கப்பட்டு திருத்தப்படுவார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பாவத்தை விட்டு விலகி உமக்கு உகந்த பரிசுத்தமான, தூய்மையான, நேர்மையான வாழ்க்கை வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களின் குடும்பத்தின் தேவைகளை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக சந்திப்பீராக. இந்த
இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களுடைய குடும்பத்தின் இன்றைய தேவைகளை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த குடும்பத்தார் இந்த நாள் முழுவதும் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.